வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். சென்னை மாதவரத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கினார். இம்முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், வட்டார துணை ஆணையாளர் கட்டா ரவி, தேஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கோவிலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை அமைச்சர் கணேசன் துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். இந்நிகழ்வில் ஆட்சியர் சி. ஆதித்யா, செந்தில்குமார், விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கினர். திருவள்ளூரில் உள்ள நெய்தவாயிலில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பங்கேற்றார். பின்னர் அரசு நடுநிலைப் பள்ளியினை ஆய்வு செய்தார். அப்போது முட்டைகள் அழுகிய நிலையில் வருவதால் குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை என்று ஆசிரியர்கள் கூறினர். இதுகுறித்து துரை சந்திரசேகர் உடனடியாக மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் தலைமையில் கவுன்சிலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோடை மழையினால் சேதமடைந்துள்ள சாலைகளை சரிசெய்தல், பருவமழை காலங்களில் சுகாதார பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை பற்றிய ஆலோசனைகள் நடைபெற்றன. பொது மேலாளர் சரஸ்வதி உள்ளிட்ட பல அலுவலர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மாதாந்திர வரவு செலவு குறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் திமுக மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் வழங்கிய ஆலோசனைகள், பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாட்டம், தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகளும் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பெருந்தலைவர் வடிவேலு தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து தலைவர் வடிவேலு கூட்டத்தில் பேசிய போது, நெமிலி ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் மாணவர்கள் நலன் கருதி புதிதாக கட்டிடங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் அனைத்து ஊராட்சிகளில் அனைத்து அடிப்படை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என கூறினார். இதில் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றத்தின் மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெருக்கிடும் வகையில் தமிழ்நாடு அரசுக்கும் வெளிநாடுகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. புதுச்சேரியில் பாரதிதாசன் அறக்கட்டளை பாரதி மன்றம் சார்பில் பாரதியார் விழா அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிவஞான பாலய சுவாமிகள் பங்கேற்று பாரதி மன்றம் சார்பில் நல்லி குப்புசாமி, வனஜா ஆகியோருக்கு பாரதி விருது வழங்கி பாராட்டினர். பின்னர் 100 கவிஞர்கள் எழுதியுள்ள நாடு போற்றும் மாண்பாளர் நல்லி குப்புசாமி என்ற நூலை வெளியிட்டனர். கலைமாமணி நமச்சிவாயும் பாரதியாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தஞ்சையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க திறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்பட வேண்டும், ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வழங்க வலியுறுத்தினார். மேலும் மாநில அளவிலான மாநாடு தமிழகத்தில் பிரதான அரசியல் கட்சி தலைவர்களை கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படும் என்றும் கூறினார். ஓய்வூதிய திட்டம், பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம், இந்த மூன்றையும் ஆய்வு செய்து ஒரு புதிய திட்டத்தை அறிவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு சார்பில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஆய்வுகள் என்பதை விடுத்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே பல மாநில அரசுகள் அறிவித்துள்ளது போல தமிழக அரசும் அறிவிக்க வேண்டும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சி பேருந்து நிலையம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நகர மக்கள் இங்கு வராமல் பழைய பேருந்து நிலையம் அருகே கடைகளுக்கு முன்னின்று பேருந்துகளில் ஏறி செல்கின்றனர். இதனால் கடும் வெயில் காலங்களிலும் மழைக்காலங்களிலும் பொதுமக்கள் நிழற்குடை இல்லாமல் அவதியடைந்துள்ளனர். இதனால் தற்காலிக நிழற்கூரை அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அடுத்த நமுதாலையை சேர்ந்தவர் அன்பு. இவர் சொந்தமாக கடைகளுக்கு டேங்கரில் குடிநீர் சப்ளை செய்து வருகிறார்.
இந்நிலையில் தொண்டி செக் போஸ்ட் அருகே அவர் வாகனம் ஓட்டி வரும்போது தூங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வாகனம் சாலையோரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து விபத்தில் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக அன்பு உயிர் தப்பினார். இப்பகுதியில் தொடர்ந்து சாலை விபத்துகள் நிகழ்ந்து வருவதால் காவல்துறையின் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பொற்றையடியை சேர்ந்தவர் கணபதி. இவர் கனரக ஜேசிபி மற்றும் கிரேன் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இவர் விவேகானந்தபுரம் பகுதியிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி சாலையில் கிரெயின் வாகனத்தை மதுபோதையில் இயக்கிக் கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கிரெயின் தாறுமாறாக ஓடியது. இதனால் சாலை ஓரம் நடந்து சென்ற வாலிபர் ஒருவர் மீதும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மற்றொரு வாலிபர் மீதும் கிரெயின் மோதியுள்ளது. இதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கிரெயின் வாகனம் தாறுமாறாக சாலையில் ஓடி விபத்துக்குள்ளான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையத்தை சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் ரட்சதன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் ரட்சதன் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வந்த வளர்ப்பு நாய் ரட்சதனை கடித்தது. பின்னர் அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எண்ணூரை சேர்ந்த கென்னடி என்பவர் 18 வருடங்களாக ஹார்ட்வேர்ஸ் கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் இரவு கடையை பூட்டி சென்ற அவர் மறுநாளை வந்து பார்க்கும்போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது லாக்கரில் இருந்து 1,60,000 ரூபாய் பணமும் 50,000 மதிப்புள்ள காப்பரும் செல்போனும் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து எண்ணூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடத்தில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையை காண வந்த பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் எவர்சில்வர் குடம் வழங்கினர். இந்த குடத்தை பெண்கள் வாங்க முண்டியடித்து சென்றதால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் பெண்கள் சண்டை செய்து குடங்களை கைப்பற்றி சென்றனர். சிலர் 1க்கும் மேற்பட்ட குடங்களை எடுத்து சென்றதால் பலர் எதுவும் கிடைக்காமல் விரக்தியுடன் திரும்பி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த நீப்பத்துறை தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னம்மாள் ஆலயத்திற்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதித்துள்ளனர். மேலும் ஆற்றங்கரை ஓரம் இருக்கும் மக்களிடம் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என்று செங்கம் வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். கோவையில் முக்கிய சாலைகள் வழியாக இருசக்கர வாகனத்தில் மதுபோதையில் சென்ற இளைஞர்கள் மற்ற வாகனங்கள் மீது மோதி சேதம் ஏற்படுத்தியுள்ளனர். இவர்களை மடக்கி பிடித்த வாகன ஓட்டிகள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவையில் பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் வாகனங்கள் வேகமாக இயக்குவது தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்கள் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ள காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தவேக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் பரப்புரையை திருச்சி மரக்கடையில் தொடங்கியுள்ளார். இதில் கலந்து கொள்வதற்காக திருச்சி விமான நிலையம் முதல் ஏராளமான தொண்டர்கள் திரண்டுள்ளதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மரக்கடை வரும் சாலையை ஒருவழி சாலையாக மாற்றி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். காரைக்காலில் உள்ள கீழகாசாக்குடிமேட்டில் ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தின் வருடாந்திர விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திருவிளக்கு பூஜை, ஊஞ்சல் உற்சவம் பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டனர். பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மிட்டாதார் குளத்தில் உள்ள புனித எஸ்தாக்கியார் ஆலயத்தில் 80ஆம் ஆண்டு தேரோட்ட விழாவின் கொடியை அருட்தந்தை ரெக்ஸ் அர்ஷித்து ஏற்றி வைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கொடி, மாலை ஆகியவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்தினர். பின்னர் வருகின்ற 19ஆம் தேதி பெருவிழாவும் புனித பிரகாசி அம்மாள் தேரோட்ட விழாவும் நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த மேற்கு ராஜாபாளையத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கம்பம் நடுதல், முகூர்த்த கால் நடுதலுடன் தொடங்கி விநாயகர் பூஜை செய்யப்பட்டதை தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. தீர்த்தக்குடம், முளைப்பாரி எடுத்து சென்ற மக்கள் மேலதாளம் முழங்கு முக்கிய வீதிகள் வழியாக வந்து சன்னதி அடைந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த தென்கரையில் அமைந்துள்ள பாலமுருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து ஒற்றை தீபம் மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியை சார்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
ஹாங்காங்கில் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி தைவானை சேர்ந்த சென்சன் குவான் லின்பிங் வை ஜோடியுடன் மோதினர். முதல் இரு செட்களிலும் வெறும் 37 நிமிடங்களில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி முன்னேறினர். இதனையடுத்து இறுதிப் போட்டியில் சீன வீரர்களுடன் மோத உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேலவளம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையானது 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.